என் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த பதிவு பார்க்காம போயிட்டுறாங்க. எல்லா இஸ்லாமிய சகோதரிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம்னு சொல்ல போறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களோட மார்க்கத்துக்கு எனக்கு உண்மையிலே சந்தோஷம். உங்களோட மார்க்கத்தில் வழிமுறைகள் வழிநடத்தலாம் சந்தோஷம். ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்னு சொல்லக்குள்ள 110 விதமான முஸ்லிம் மக்கள் தான் இருக்கிறாங்க. மற்றவங்க இஸ்லாமியரா இல்லை. அதுல ஒரே ஒரு காரணம், இஸ்லாமியருடைய முழு ஒரு இதுனாக்கா அவங்களோட ஆயுதம்னாக்கா தொழுகை தான் இஸ்லாமிய மக்களுடைய ஆயுதம். அந்த ஆயுதம் இன்னைக்கு இஸ்லாம் மக்களிடம் இல்லை. இப்ப நான் பல ஒரு இஸ்லாமியர்களிட பார்க்க கூட சுபோல தொழுகவே இல்லை. நான் பள்ளிகளுக்கு போறது போயிட்டு பார்த்தா சுபோல தொழுவாங்க 4 பேர். ஆனா அதே பள்ளியில ஜும்மால 4000 பேர் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை, தெரியுமா உங்களுக்கு? அதனால இஸ்லாமிய சகோதரரே, இந்த இஸ்லாமிய இந்த மார்க்க இன்னும் குறைஞ்சிட்டு தான் போகுது உலகத்துல. இப்ப உலகத்துல எல்லாம் நினைக்கிறாங்க முஸ்லிம் மக்கள் தான் அப்படி இப்படின்றாங்க. ஆனா இல்ல, அதெல்லாம் ஒழுங்கான இஸ்லாமியர் இல்ல. அவங்களுக்கு தேவையான இதுக்கெல்லாம் மாத்தி கொள்றாங்க. பிற மதங்கள்ல இருந்து அவங்களுக்கு தேவையான இதுக்கெல்லாம் மாத்தி கொண்டு போறாங்க. மக்களே, நாங்க வாழ்றதுக்கான வழிகளை தான் நான் சொல்லித்தாரேன். ஆயுதம் எடுக்கிறாங்க, முஸ்லிம் ஆளுக்கு ஆயுதம் எடுக்க மாட்டாங்க. சுப்போ யாரெல்லாம் தொழுறாங்களோ இவங்கெல்லாம் எந்த ஆயுதங்களும் எடுக்க மாட்டாங்க. இந்த தொழாதவங்க தான் ஆயுதங்கள் ஏந்துறது. அப்ப இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இது தெரியுமோ தெரியல. கண்டிப்பா இந்த மக்கள் இப்படி இருக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். சுபோ தொழுங்க. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அது எல்லாத்துக்கும் சமனாவணும்ன்ற மட்டும் புரிஞ்சுக்கொண்டா போதும். அதுதான் என்னுடைய பயணம். இப்ப நான் உண்மையிலே தமிழ், எங்கட அம்மா அப்பா தமிழ்னால நான் ஒரு தமிழ் மனிதனா வாழ்ந்து கொண்டிருக்கேன். சமயம் எங்கிட்ட சமயத்தை படிச்சேன், இஸ்லாமிய எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்ப நான் இதை சொல்லிக் கொடுக்கணுமே. அந்த இஸ்லாமிய சகோதரிகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமே, நீங்க சுபோ தொழுங்க. ஏன்னா உங்களோட ஆயுதமே தொழுகத்தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனா புரிஞ்சு கொண்ட ஒரு காலம் இந்த வீடியோ நான் பாப்பீங்க. இதை அரபிக்ல இந்த மொழியை யாருக்காவது மொழிபெயர்த்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு இதை அறியணும். அவங்களும் அறியாம தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த உலகத்துல அறியாம மக்கள் தான் ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அறியாம. அப்ப என்னுடைய இஸ்லாம் மக்களே, இதை நீங்க பிடிச்சிருந்தா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது பார்ப்பாங்க. இன்னும் என்னுடைய அருமையான பயணங்கள் இருக்கு. அப்ப இஸ்லாமியர்களுடைய ஆயுதம் எதுன்னு சொன்னேன், தொழுகை தான். இந்த தொழுகையை கடைப்பிடிங்க, எல்லாமே சரி வரும். இப்ப எல்லாம் சொன்னாங்க நான் முஸ்லீம் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை, அதெல்லாம் சமயமோ மார்க்கமோ அதெல்லாம் ஒரு வழி நடத்தல் தாங்களே. நாங்களா இருப்போம் இல்லையா? நாங்க மனித நேயமா இருப்போம். இதைதான் சொல்ல வரேன் மக்களே. ஓகே இஸ்லாமிய மக்களே, சந்தோஷம். என்னுடைய வீடியோ எல்லாம் பாக்குறீங்க, ஷேர் பண்றீங்க. இதையும் ஷேர் பண்ணுங்க. அவங்க இன்னும் அவங்களோட இதுகளை திருத்தட்டும். இன்னைக்கு இஸ்லாமியர் பேரை சொல்லி நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்களோட தொழுகை இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப எப்படி அவங்களுக்கு ஈமான் கிடைக்க போகுது இல்லையா? சொர்க்கம் கிடைக்காது, நரகத்துல தான் இருப்பாங்க. ஓகே மக்களே, சந்திப்போம், சிந்திப்போம், செயற்படுவோம். ஓகே, நன்றி மகத்தான், நன்றி.